நம்மளாம் பிறந்து வளர்ந்து சாதிச்ச விஷயத்த யாராவது பெருமையா சொன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. அதே மாதிரிதான் சென்னை வாரத்தை கொண்டாடி முடிச்ச நாம சென்னையோட கதை, பெருமை அடையக்கூடிய சில விஷயங்கள், கண்டுக்காத சில விஷயங்கள்னு ஒரு தொகுப்பா பார்ப்போம் வாங்க. சென்னைனதும் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் சென்னை பாஷை. இன்னமா கண்ணுன்னு 2 வார்த்தை சென்னை பாஷையில பேசிட்டு எனக்கும் சென்னை பாஷை தெரியும்னு டக்கால்ட்டி விடுற வேலைலாம் இங்க ஆகாது. உண்மையான சென்னை பாஷை என்ன அப்படிங்கிறது இவங்க சொல்றாங்க, பார்ப்போம். சென்னை பாஷை தெலுங்கு உருது கலந்த பாஷை, ஆங்கிலம் கொஞ்சம் பேசும் பாஷை, குஜலான பாஷை, மர்சலான பாஷை, சோக்கான பாஷை சென்னை பாஷை. அட்டட்டா இது மெட்ராஸ் பாஷை, சென்னை மக்களின் பூர்வீக பாஷை, சென்னையின் அடையாளம் இந்த பாஷை, கெத்தான பாஷை, தில்லான பாஷை, துல்லான பாஷை சென்னை பாஷை. எங்களோட தமிழ் தான் எனக்கு என்னமே பிடிக்கும், ஏன்னா அதுதான் நல்லது. அப்போதான் ஸ்டார்ட்டாக முடிச்சிடலாம். உங்களுக்கு பஸ்லாம் கொஞ்சம் லென்த்தாக சொல்லுங்க. பொதுவாக சென்னை தமிழை கேலியாக பார்ப்பதும் அதை பேசுகிறவர்களை வேடிக்கையாக பார்ப்பதையும் நாம் கவனித்திருப்போம். தமிழ்நாட்டில் எத்தனையோ வட்டார வழக்குகள் இருக்க சென்னை தமிழை மட்டும் கேலியாக பார்க்கப்படுவது தவறான ஒரு போக்கு என கூறுகின்றார் எழுத்தாளர் ஆழி செந்தில்நாதன். சினிமாக்காரர்களும் அல்லது எழுத்தாளர்களும் தான் இந்த சென்னை தமிழை திட்டமிட்டு சினிமாவுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட விதமாக கொண்டு வராங்களே ஒழிய இந்த பகுதியோட மண்ணின் மைந்தர்கள் எவ்வளோ பேர் சினிமாவில் வந்து பேசியிருக்கிறாங்க. இப்போ தானே ஒருத்தர் 2 பேர் ரஞ்சித் போல ஒரு சிலர் வந்து வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பகுதியினுடைய மண்ணின் மைந்தர்கள் எவ்வளோ பேர் சினிமாவில் வந்து அவங்க இயல்பாக பேசக்கூடிய தமிழை பேசியிருக்கிறாங்க? அப்படி கிடையாது. சென்னை மொழி ஒருபுறம் 2ஆம் தரமாக பார்க்கப்பட்டாலும் இது எனது மண், இது எனது மொழி என பெருமைப்பட்டுக் கொள்கிறார் திரைப்பட நடிகர் படவா கோபி. என்னுடைய அடையாளம் நான் சென்னைக்காரன். நான் எந்த ஸ்டைலில் போனோம் நான் இப்படி தான் பேசுவேன். இப்போ நம்ம இன்னும் எப்படி இருக்கிற, எங்கேருந்து வந்துக்கிற, நல்லா இருக்கிறியா, அப்படி தான் நம்ம இப்படி தான் நம்ம பேசுவோம். அதுதான் நம்மளுடைய அடையாளம். அதில் என்ன தவறு இருக்குது? தவறு ஒன்றுமே கிடையாது. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதை வந்து ஆரம்பத்துலேருந்தே இது வந்து ஒரு குப்பத்து பாஷை, குப்பத்தில் இருக்கவங்களும் மனுஷங்க தானே, நம்ம அவங்களையும் நம்ம மரியாதை கொடுத்து தானே ஆகணும். அதில் என்ன நமக்கு ஒரு சீப் இருக்கு? உழைப்பை சார்ந்தே மொழியின் வடிவம் மாறி உள்ளது என்று கூறுகின்றனர் மொழியியல் வல்லுநர்கள். அந்த வகையில் சென்னை என்ற அற்புதமான அழகான மாநகரத்தை கட்டி அமைக்க இந்த மக்கள் செலுத்திய உழைப்பை தாங்கி நிற்கின்றது உழைக்கும் சென்னை மக்களின் மொழி. சும்மா கடுப்பு பண்ணிக்கிறேன், எப்ப பார்த்தா சும்மா பின்னாடி வந்து கடுப்பு பண்ணிக்கிறோம், டார்மர் பண்ணிக்கிறேன். அழைத்து கொண்டு வா, அழைத்து வா, அழைச்சிக்கிட்டு வா, அழைச்சிக்கின்னு வா, இஸ்துக்கின்னு வா, டே இட்டாடா, இப்படி காலப்போக்கில் மெல்ல மெல்ல மாறினதான் இந்த சென்னை தமிழ். சென்னையோட பரபரப்பான வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இந்த சென்னை தமிழ் ரொம்பவே சுருக்கமாகவும் வேகமாகவும் இருக்கிறதுனால மற்ற வட்டார வழக்கோட இது ரொம்பவே தனிச்சிருக்கு. சென்னையோட தனி ஒரு அடையாளமா இருக்கு. நியூஸ்18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் சிவா, சங்கர் மற்றும் கார்த்திக்குடன் RV சரண்யா. 377 ஆண்டுகள் பழமையான சென்னை நகரில் தான் முதலில் இப்படி யாராவது வரலாறு சொன்னா நீங்க கேட்பீங்களா? இங்க பாருங்க, நம்ம தாத்தா பாட்டி அவங்க காலத்துல இருந்து மதராசப்பட்டினத்தை பத்தி அவங்களே சொல்றாங்க, கேட்கலாம். சென்னையின் முக்கிய வர்த்தக மையமான பாண்டி பஜாரில் 60 ஆண்டுகள் முன்பு தனது நண்பர்களுடன் தங்கியிருந்த 74 வயது ஜெகநாதன் தன் நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார். இந்த பிளாட்ஃபார்த்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இதே ராஜகுமாரி தேட்டர்னு பேர். அன்றைக்கி என்னன்னு கேட்டால் ரொம்ப லோயஸ்ட் டிக்கெட் 67 பைசா. நாங்கள் நண்பர்கள்லாம் சாயந்தரம் 5:30 மணி 6 மணி ஆச்சுன்னா இந்த தியேட்டருக்கு தான் வந்துடுவோம். யாரும் இருக்க மாட்டாங்க. இவ்வளவு காரும் இவ்வளவு பஸ்ஸும் ஒன்றும் கிடையாது. இந்த பிளாட்ஃபார்த்தில் ஜாலியாக உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு எல்லாம் போவோம். இன்றைக்கி என்ன கேட்டால் இன்றைக்கி புக் பஜார் பயங்கரமான முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். 60 ஆண்டுகள் முன்பு கீதா கஃபேயில் சப்ளையராக பார்த்த சுந்தரத்தை இன்று கேஷியராக பார்த்து அடையாளம் கண்டுகொண்ட ஜெகநாதன் அவருடன் பழைய நினைவுகளை சுவாரஸ்யமாக பகிர்ந்தார். 1961 சென்னை வந்த 2ஆம் எலிசபெத் ராணியை நேரில் பார்த்த தருணத்தை இப்போதும் நெகிழ்வுடன் விளக்குகிறார் விமலா. 2 பேரும் ராணியும் அவரும் நானும் பாட்டியும் பார்த்தேன். எங்க போய் பார்த்தீங்க? எப்படி வந்து பஸ் ஸ்டாப்ல வெளியே பிளாட்ஃபார்மில் பார்க்குறோம். கூட்டம் எங்கே பார்க்கணும். கோச் வண்டியில் வந்து அம்மா ஓப்பனாக ஒரு 320 பஸ் அந்த ஆள் கொண்டாடு இன்னொரு தடவை அவங்களெல்லாம் பார்க்க முடியுமான்னு சொன்னேன். 1946 மயிலாப்பூரில் கல்யாணி மருத்துவமனையில் பிறந்து மயிலாப்பூரிலேயே வளர்ந்த கிருஷ்ணமூர்த்தி 70 ஆண்டுகளுக்கு முந்தைய தனது பள்ளி நாட்களை நினைவு கூர்கிறார். குதிரை வண்டியும் ரிக்ஷாவும் இருந்த காலத்திலேயே மயிலாப்பூரில் டாக்ஸி நிறுத்தம் இருந்ததாக பெருமிதம் கொள்கிறார். அப்பொழுது கால் டாக்ஸிஸ், இந்த மாதிரி கால் டாக்ஸி எல்லாம் கிடையாது.
சாதாரண டாக்ஸி மேரிஸ் மைனர் அம்பாசிடர் போன்ற இந்த கருப்பு டாக்ஸி இந்த சித்திரவளத்துக்கிட்ட நிற்கும். அது போய் சிறிய பசங்களும் ஓடி போய் கூட்டின்னு வந்து அவங்க வீட்டில் வருவாங்க. ஒரு மீட்டர் போட்டு என்ன காசு தராங்களோ அது வாங்கிப்பாங்க. ரொம்ப எல்லாரும் போக முடியாது. காரில் போவதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இவர்களைப் போன்று பலர் சென்னையின் வரலாற்றை தங்கள் நினைவுகளில் சுமந்து வாழ்கின்றனர். இந்த வாய்மொழி வரலாற்றை ஆவணப்படுத்த யாரேனும் முன்வந்தால் அதுவே நாம் சென்னைக்கு அளிக்கும் கௌரவமாகும். ஒளிப்பதிவாளர் ராதாகிருஷ்ணனுடன் சாரதா, நியூஸ் 18 தமிழ்நாடு. அக்ரஹாரம் இந்த வார்த்தையை இப்பெல்லாம் புழக்கத்திலேயே இல்லைல்ல. அக்ரஹாரம்னா என்ன, அங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அது ஏன் இன்னைக்கு காணாம போச்சுன்னு இங்க சொல்றாங்க. அதை பார்க்கலாம். சென்னையின் முக்கிய அடையாளங்களாக கோயில்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பிராமணர்கள் வசிக்கும் அக்ரஹார வீடுகள் அதிகம். இந்த அக்ரஹார வீடுகள் நாகரிக வளர்ச்சி காரணமாக முற்றிலும் மாறிவிட்டன. அக்ரஹாரம் வீட்டில் சில ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். திண்ணை, தாழ்வாரம், கூடம் அந்த மாதிரி. இப்போ ஆனால் அந்த ஸ்டைல், அந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே மாறிட்டு வருது. மயிலாப்பூரில் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் பலர் அக்ரஹார திண்ணைகள், தூண்கள், வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பிரத்யேக பொருட்கள் என அனைத்துமே முற்றிலும் மாறிவிட்டதாக தெரிவிக்கின்றனர். இப்போ இந்த தெருவிலே பிளாட்டாக வந்தது மாடவீதி பூரா அந்த காலத்தில் ஓட்டு வீடு தான். ஒரு சில அக்ரஹார வீடுகள் மட்டுமே அதே பழமையுடன் காட்சியளிக்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் எல்லாருமே எல்லாம் பெருசாக 10-20 மாடி கட்டிட்டு பேசக்கூட டைம் இல்லாத மாதிரி எல்லாம் அப்படியே ஓடிட்டுருக்காங்க பரபரன்ட்டு. பட் நாங்கள் இருக்கிறது தனி வீடு, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எப்படி வேணால் இருந்துக்கலாம், என்ன சத்தம் வேணால் போடலாம், எல்லாம் பண்ணலாம். பல்வேறு நுணுக்கமான கலைநயத்துடன் காட்சியளிக்கும் இது போன்ற வீடுகளை பாதுகாப்பதன் மூலம் சென்னையின் தொன்மையான அடையாளங்களை அடுத்த தலைமுறையினருக்கு விட்டுச் செல்ல இயலும் என்கின்றனர். காலத்தால் நீடித்திருக்கும் சென்னையின் பல்வேறு அடையாளங்களில் இந்த அக்ரஹார வீடுகளும் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்துள்ளன. ஒளிப்பதிவாளர் சங்கருடன் சுபாஷ் பிரபு, நியூஸ் 18 தமிழ்நாடு. சென்னைனா டி நகரும் மயிலாப்பூரும் தானா? சென்னையை சொந்த ஊரா கொண்டவங்கடா நாங்கன்னு இவங்க சொல்றாங்க. அதை இப்ப பார்ப்போம். இது எங்கள் பூர்வீக மண். எங்களுக்கும் இம்மண்ணுக்குமான உறவு தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவை போன்றது என்று கூறும் இவர்கள் அனைவரும் வடசென்னை வாசிகள் என்ற ஒற்றை வரிகளில் அடையாளப்படுத்தப்படும் காசிமேடு, வியாசர்பாடி, ராயபுரம் பகுதி மக்கள். அன்றைய மதராசப்பட்டினம் தொடங்கி இன்றைய சென்னை மாநகரம் வரை இந்நிலத்தின் பெருவளர்ச்சிக்கு இவர்களின் உழைப்பே மூலதனம். செயின்ட் ஜார்ஜ் கோட்டைன்றதே வெள்ளையர்களுக்கான வாழ்விடம். அவங்க அந்நிய மண்ணில் வந்திருக்கிறதால ஒரு பாதுகாப்புக்காக அவங்க ஒரு அரணா, ஒரு கோட்டையா, ஒரு கொத்தளமா அதை உருவாக்குறாங்க. அப்போது அவங்களுக்கு வேலை செய்யறதுக்காக வேலையாட்கள் வேணும். அவங்கள அந்த கோட்டைக்கு வடபுறத்தில் ஒரு பகுதியில் அவங்க வைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பிளாக் டவுன் அப்படின்னு சொல்றாங்க. சென்னையின் வளர்ச்சிக்கு பெரும்பங்காற்றி வரும் இம்மண்ணின் பூர்வ குடிகள் சென்னையை விட்டு விரட்டப்படும் சோகம் தொடர்வதாக கூறுகிறார் எழுத்தாளர் கரண் கார்கி. அவங்களுக்கு இந்த மண்ணோட தான் வாழ்வு இருந்தது, இந்த மண்ணோட தான் காதல் இருந்தது, இந்த மண்ணோட செழிப்புக்கு அவங்க காரணமாக இருந்தாங்க. ஒருவேளை அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க பிள்ளைங்கள்லாம் இங்கே இருக்கிற மாநகராட்சி பள்ளியில், ஒரு கனவோட இங்கே இருக்கிற ஆங்கில பள்ளியில் நிறைய அவங்க புழங்க ஆரம்பித்த அந்த கணத்தில் ஓரளவுக்கு வாழ்க்கையை ஓரளவுக்கு நிரந்தரப்படுத்துகிற அந்த கணத்தில் அவங்கள வேரோட பிடுங்கிட்டு போயிட்டு தூரமாக போடுற பண்பு தான் இங்கே இருக்குது. இந்த பண்பியல் கூறுகளோட தான் இப்ப சென்னை தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எதிர்காலம் பற்றி சிந்திக்கும் எவருக்கும் அவரவருக்கேற்றாற்போல் ஒரு வாழ்க்கையை சென்னை அமைத்து கொடுத்திருப்பதற்கு இங்கு கொட்டி கிடக்கும் வாய்ப்புகள் மட்டுமே காரணமல்ல. தேடி வரும் எவரையும் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும் சென்னையின் பூர்வக்குடிகளின் சகிப்புத்தன்மையும் ஒரு முக்கிய காரணம் என்பதை மறுக்க முடியாது. கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு என அனைத்து நிலைகளிலும் பின்தங்கியிருக்கும் இம்மக்களின் ஏற்றம் குறித்து சென்னை தினத்தை கொண்டாடும் இந்த நாளிலாவது சிந்திப்பேமையானால் இம்மண்ணோடு சேர்ந்து இம்மக்களின் வாழ்வும் வளப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஒளிப்பதிவாளர் ஜெயக்கண்ணன் மற்றும் சங்கருடன் நான் சிபி, நியூஸ் 18 தமிழ்நாடு. அடுத்த 24 மணி நேரத்தில்
சென்னையில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புண்டு. இப்படி நான் சொன்னதும் ரமணன் சார் ஞாபகம் வந்திருக்குமே. அவரு இருந்த ஆபீஸு கூட ஒரு வரலாறு இருக்குங்க. அது என்னன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சென்னை நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலையில் அமைந்துள்ள இந்த ஆய்வு மையம் சுமார் 220 ஆண்டுகள் பழமையானது. ஐரோப்பாவிற்கு வெளியே அமைக்கப்பட்ட முதல் நவீன வானிலை ஆய்வகம் என்ற பெருமை பெற்ற இந்த மையத்திற்கு ஆரம்ப புள்ளியை வைத்தவர் வில்லியம் ஃபெட்ரி என்ற ஆங்கிலேயர். 1787 தனது வீட்டில் சொந்த செலவில் ஒரு ஆராய்ச்சி கூடத்தை நிறுவினார் வில்லியம். அப்போது அவரிடம் 3 அங்குல தொலைநோக்கிகள் 2, வானியல் கடிகாரங்கள் 2, நட்சத்திரங்களின் இடங்களை கண்காணிக்க உதவும் கருவி 1 என வெகு சில உபகரணங்களே இருந்தன. இவற்றை கொண்டு அவர் வழங்கிய முன்னறிவிப்புகள் கிழக்கிந்திய கம்பெனியின் கப்பல்கள் சுமூகமாக கடல் பயணம் மேற்கொள்ள உதவின. கடல் பயணத்தின் தேவை அதிகரிக்க தொடங்கியதால் 1792 ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி மெட்ராஸ் அப்சர்வேட்டரி என்ற ஆய்வு மையத்தை தொடங்கியது. மைக்கேல் டாப்பிங் ஆர்க் என்பவரால் வடிவமைக்கப்பட்ட இந்த மையத்தில் வானியலை அறிந்து கொள்வதற்காக அமைக்கப்பட்ட தொலைநோக்கியை தாங்கிய தூண் இன்றும் கம்பீரமாக நிற்கின்றது. அந்த நினைவு தூணில் கணிதத் துறையில் ஏற்படக்கூடிய வளர்ச்சியானது வானிலை துறைக்கு பயன்பாடுகளை குறித்த விவரங்கள் தமிழ், தெலுங்கு மற்றும் உருது மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளது. இப்படி ஆசியாவினுடைய மிக பழமையான ஒரு வானிலை ஆய்வுக்கூடமானது தென்னிந்தியாவில் சென்னையில் இருப்பது நம் சென்னை மாநகரத்திற்குரிய பெருமைகளில் ஒன்றாகும். இந்த பழம்பெரும் வானிலை ஆய்வு மையத்தின் தொடர்ச்சியாக 1945 ஆண்டு நவீன வானிலை ஆய்வு மையம் தொடங்கப்பட்டது. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன் தனி ஒருவரின் ஆர்வத்தால் உருவாக்கப்பட்ட சென்னை வானிலை மையமானது சென்னைக்கு கிடைத்திருப்பது சென்னை வாசிகள் அனைவருக்கும் பெருமையாகும். இது போன்ற பல ஆச்சரியங்களையும் பல வரலாற்று நிகழ்வுகளையும் சென்னை தனக்குள் புதைத்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் அபினேஷ், நியூஸ் 18 தமிழ்நாடு. நைட்ல நம்மலாம் என்ன பண்ணுவோம்? தூங்குவோம். எக்ஸாம் இருக்கிறவங்க படிப்பாங்க. ஜாலியா இருந்தா படம் பார்ப்போம். ஆனா சென்னை என்ன பண்ணுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? வாங்க கொஞ்சம் ஊரை சுத்தி பார்ப்போம். பகல் நேரங்களில் மட்டுமின்றி இரவிலும் மக்களின் கால் சுவடுகளால் நிறைந்துள்ள இந்த மெரினா கடற்கரை தன்னை வாழ வைக்கும் தாய்மொழி என்கிறார் இவர். நான் இப்போ 8 வயசில் வீட்டிலேருந்து சண்டை போட்டுன்னு வந்துக்கிறேன். இப்போ நான் சென்னையில் வேர்க்கடலை வியாபாரமான கடல் பீச்சில் ஒரு நாளைக்கு 500 600 சம்பாதிக்கிறேன். இப்போ நான் நல்ல முறையாக இருக்கிறேன். பகலை காட்டிலும் சென்னையின் இரவு வாழ்க்கையை ரசிக்கும் ஐஐடி மாணவி ரட்சிதா மற்ற நகரங்களுடன் ஒப்பிடும்போது சென்னை பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்று கூறுகிறார். Yeah, I feel it is safer here based on experiences of my friends over there. At the same time, there is, whenever I come out during the evenings and nights, there is police patrolling in Kasturba Nagar or like Besant Nagar or Marina Beach. So yeah, their very presence makes it feel safer. சிட்டி ஓரம் ராத்திரி நேரம் முடிவு பண்றோம், விடிய பின்றோம். இரவு பறவைகளாய் சென்னையின் வீதியில் சுற்றித் திரியும் இந்த இளைஞர்கள் போக்குவரத்து நெரிசலில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் நள்ளிரவு நேரத்தில் சாகசம் வழங்குகின்றனர். நள்ளிரவு 2 மணி 8 இருக்கும் இந்த நேரத்தில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் எக்மோர் ரயில் நிலையம். எக்மோர் ரயில் நிலையம் என்றாலே ஆயிரக்கணக்கான பயணிகளின் வருகைகளும் அவர்களை அழைத்துச் செல்ல காத்திருக்கும் டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களின் குரல்களும் எண்ணற்ற உணவகங்களும் தான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் இதற்கு முற்றிலும் மாறுபட்ட சிறு வாகன சத்தத்தை கூட கேட்க முடியாத அமைதியான சூழலில் எக்மோர் ரயில் நிலையத்தை காண வேண்டுமெனில் அது இரவு நேரத்தில் மட்டுமே சாத்தியப்படும். இங்கே பகலில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு பேசஞ்சர் வரது போகிறது ஒரே டிராஃபிக்காக இருக்கும், கச்சன்னு இருக்கும். ஆனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா காமாக இருக்கும், வெறும் ஜனநல மட்டுமே இருக்காது. எதுனா ஒரு 2-3 சவாரி பஸ்ஸில் வரும். அப்போது நாங்கள் சவாரி ஏற்றிக்கின்னு ஆட்டோவில் போயிட்டு வந்துடுவோம். இரவும் பகலும் முத்தமிடும் அதிகாலை 3 மணி அளவில் பகல் நேரத்தை விடவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றனர் கோயம்பேடு மார்க்கெட் வியாபாரிகள். சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக வள்ளுவர் கோட்டம் இருந்தாலும் வள்ளுவர் கோட்டத்திற்கு அருகில் இருக்கும் அப்பாட்டி கடை அந்த பகுதியின் அடையாளமாக மாறியுள்ளது. விடிந்தும் விடியாத காலை பொழுதிற்கெல்லாம் இக்கடையில் இருந்து வரும் வடை போண்டா வாசம்
தொப்பையை குறைக்க நடைப்பயணம் செல்பவர்களையும் கூட சாப்பிட தூண்டுகிறது. இரவு 10 மணிக்கு துவங்கிய நமது பயணம் காலை 5 மணி அளவில் சென்னை அப்பா டீ கடையில் முடிந்துள்ளது. சென்னையின் அழகியலையும் ஆச்சரியங்களையும் ரசித்திட ஒரு இரவு போதாது என்பதே உண்மை. இது நம்ம சென்னை. ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் சண்முகப்பிரியன், நியூஸ் 18 தமிழ்நாடு. சென்னையில் சிட்டுக்குருவியை பார்க்குறதே இப்போலாம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆனால் சென்னையிலையும் காடு இருந்திருக்கு, காட்டில் புலியெல்லாமும் இருந்திருக்கு. அது எப்போ இருந்துச்சு, ஏன் அழிஞ்சுதுங்கிறத விளக்குது இந்த செய்தி தொகுப்பு. காங்கிரீட் காடாக காட்சியளிக்கும் இந்த நகரத்தில் சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு புலி, சிறுத்தை போன்ற விலங்குகள் நடமாடின என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? நம்பவில்லை என்றாலும் அதுதான் உண்மை என்கிறார்கள் இயற்கை வரலாற்று ஆசிரியர்கள். சென்னை நகரத்தில் ஒரு காலத்தில் இயற்கை வளம் நிறையா இருந்தது. ஏன் அப்படின்னா, இந்த நகரத்தில் 2 ஆறுகள், ஒரு நீண்ட கடற்கரை, கடலை ஒட்டிய வனப்பகுதிகள், குன்றுகள் எல்லாமே இருந்தது. நில அளவு செய்து கொண்டிருந்த அதிகாரிகள் அங்கு புலியை பார்த்ததாக பதிவு செய்து கொண்டு இருக்கிறார். அதுவும் துல்லியமாக வரிப்புலி என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏரி, குளம் என பல நீர்நிலைகளை விழுங்கித்தான் வளரத் தொடங்கியது சென்னை என்கிறார்கள் இயற்கை ஆர்வலர்கள். நம்ம இருக்கக்கூடிய நீர்நிலைகள், வைல்ட் லைஃப், ஃப்ளாரா எல்லாம் சொல்லும்போது பறவைகளும் அது சார்ந்தது தான். இந்த சுற்றி இருக்கிற நீர்நிலைகளை ஆரம்பிக்க அதில் இருக்கக்கூடிய பறவைகளை நம்ம இழந்துட்டோம். இந்த பறவைகள் வந்து இயற்கையின் குறியீடுன்றதை நம்ம மறந்துடுறோம். பறவைகள் எந்த அளவுக்கு சுபிட்சமாக இருக்கோ அந்த அளவுக்கு மனிதன் இருப்பான்றதை நம்ம மறந்துடுறோம். ஸோ இந்த பறவைகள் வந்து மக்களுக்காக பணி செய்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாமல் போயிடுது. தகுதியுடையவை தப்பிப்பிழைக்கும் என்ற சார்லஸ் டார்வினின் கூற்றுக்கு ஏற்ப ஒரு காலத்தில் அடர்ந்த வனத்தில் உணவு தேடிய இந்த கீரிப்பிள்ளைகள் சென்னையின் குப்பை தொட்டிகளில் உணவு தேடி பழகிக் கொண்டதால் தங்கள் இருப்பை இன்றளவும் தக்க வைத்துக் கொண்டதுடன் அதற்காக தினந்தோறும் போராடியும் வருகின்றன. உங்களுக்கு தேவையான அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்க. இப்படி எந்த விளம்பரமும் இல்லாம கிராமத்து ஸ்டைல்ல சென்னை சிட்டிக்குள்ள, அதுவும் பல்லாவரத்துல வாரம் தவறாம சந்தை நடந்துட்டு இருக்கு. சந்தைக்கு போகணும், காசு கொடுன்னு கேட்காம எங்களோட வந்து சந்தையை சுத்தி பாருங்க. 17ஆம் நூற்றாண்டில் சந்தை தேடி கடல் கடந்து இந்தியா வந்த கிழக்கிந்திய கம்பெனியினர் நமது மண்ணை ஆட்சி செய்ய தொடங்கிய காலம். இந்திய வணிகம் வெள்ளையர்களின் ஏகபோகமாக மாறத் தொடங்கிய அந்த காலத்தில் தனது வணிகத்தை தொடங்கியது இந்த பல்லாவரம் சந்தை. மண்ணில் தொடங்கி பொன் வரை அன்றாடம் தேவைப்படும் அனைத்து பொருட்களும் இங்கு கிடைப்பதே இந்த சந்தையின் தனித்தன்மை. நூற்றாண்டுகள் கடந்து இன்று வரை வாரம் ஒரு முறை கூடும் இந்த சந்தையில் மக்களின் கூட்டம் மட்டும் குறைவதில்லை என்கிறார் இங்கு துணிக்கடை நடத்தி வரும் நாகூர் கனி. 5 வருஷமாக வியாபாரம் பார்க்குற சந்தையில் வெளியிலலாம் வந்து 3 சாக்ஸு 4 சாக்ஸு 100 ரூபாய்க்கு விற்பாங்க. நாங்கள் இங்கே 5, 6 கொடுக்குறோம். அதனால் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் தேடி வர்றாங்க. இந்த சந்தை வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 200 வருஷம் முன்னாடி உள்ள ஒரு சந்தைன்னு சொல்கிறாங்க. பேரம் பேசி பொருட்களை வாங்கும் பழக்கம் இன்று நேற்று தொடங்கியதல்ல என்பதற்கு இந்த சந்தையே சாட்சி. வெள்ளிக்கிழமை விடியலில் தொடங்கும் இந்த வார சந்தையில் வெயில் மழை பாராமல் இயங்கி வரும் 2000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் பழமை மாறாமல் இன்னும் பல நூற்றாண்டுகள் தொடர வேண்டுமென்றால் தங்கள் கடைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறார் இரும்பு கடை நடத்தி வரும் சாமுவேல். இந்த கடையானது வந்து ஒரு நாளைக்கு 50,000 1 லட்சம் பேர் கூடுற இடமா இருக்குது. மண்ணிலிருந்து பொண்ணு வரைக்கும் கிடைக்கிற ஒரு சந்தை இந்த சந்தை தான். இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு சந்தை வந்து பாம்பேல கூட கிடையாது. அப்படிப்பட்ட இது இங்கே வந்து கம்ப்யூட்டர்லேருந்து லேப்டாப்லேருந்து அப்புறம் சைக்கிள் பெடல் வரைக்கும் கூட ஒரு சின்ன சுத்திகள் கூட இங்கே வாங்கலாம். சாதாரண மக்களை தொடர்ந்து சமூகத்தில் உயர்ந்தவர்கள் கூட இந்த சந்தைக்கு வந்து மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கிச் செல்வதே காலம் கடந்து இந்த சந்தை நீடித்திருப்பதற்கு காரணம். சென்னையில் மிகவும் பிரபலமான பழமையான சந்தைனா அது பல்லாவரம் சந்தை தான் சொல்லணும். இந்த சந்தையில் A to Z, அதாவது அன்றாட மனிதனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் குறைஞ்ச விலையில் கிடைப்பது தான் இந்த சந்தையோட சிறப்பம்சம். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் நித்யா, நியூஸ் 18 தமிழ்நாடு. வடசென்னைனா உழைக்கிற மக்களும் குடிசை வீடுகளை மட்டும் அங்க இல்லைங்க. அங்க தெருக்கு தெரு கெத்து காட்டுற விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம
குறிப்பா பாக்ஸிங் வீரர்கள் அங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அவங்களோட பஞ்ச் எப்படி இருக்குன்னு இப்ப பாப்போமா? வடசென்னையில் வந்து முதல்ல ஒண்டின்னு ஒரு மரபு இருந்துச்சு. அப்போ நாகரிகமாக 2 பேரும் வந்து முடிவு பண்ணிப்பாங்க, ஒரு மைதானத்துக்கு போவாங்க, சண்டை போடுவாங்க. அதில் ஒரு நீதிபதி இருப்பார், ஓகே நீ ஜெயிச்சிட்ட, அவன் தோத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குத்துச்சண்டை வந்து எப்படி இந்த மக்களுக்கு வந்து கவருது, அந்த வடசென்னை மக்களுக்கு எப்படி அது சுவாரஸ்யமாகுதுன்னா ஒரே நாக் அவுட் பண்ணுறதுன்ற போது ஒரு வீரம் சேர்ந்த ஒரு விளையாட்டாக நமக்கு அது ஏற்கனவே தெரிஞ்ச விளையாட்டாக இருக்கும்போது அதை வந்து ஈர்க்காது. அதை விரி பாக்ஸிங் நாக் அவுட் பண்ணால் தான் அதனுடைய பாக்ஸிங்குடைய ஹைலைட்டாக ஆகும். இந்த ஸ்கோர் பண்ணுறது அதெல்லாம் வந்து அந்த கிடையாது. தமிழ்நாட்டில் முதல்ல நான் ஃபஸ்ட்டு இந்தியா போய் மெடலோட வந்தேன், ஏசியன் மெடல். பழைய பாக்ஸிங் கித்தேரி முத்து, அன்மமுத்து, எம்எம் முருகேசன் இவங்கெல்லாம் வந்து இவ்வளோலாம் பரம்பரில் அந்த ஏரியாவில் தான் இருந்தாங்க, வடச்சென்னை தான் இருந்தாங்க. அது எல்லாருக்குமே ஒரு வெறித்தனமாக இருந்தது. இந்த சார்பட்டா எங்களுக்கு வந்து சார்பட்டா பரம்பரை இடியாப்பம் மாட்டிங்கன்னா அந்த வெறித்தனத்தில் தான் எங்களை தயார் பண்ணாங்கண்டி. எங்கள் தாத்தா ஒரு பெரிய பாக்ஸருங்க. எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவை பாக்ஸர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை. எங்கள் அப்பாவால் பாக்ஸர் ஆக முடியல. எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தா மாதிரி பாக்ஸர் ஆகணும்னு ஏம் இருக்குது. அதேமாதிரி நான் எங்கள் தாத்தா மாதிரி நல்லா ஒரு பெரிய பாக்ஸர் ஆகி காட்டுவேன். இந்த பரம்பரையில் வந்து 4 பிரிவினர்கள், அங்கங்கே பிரிவினர்கள் சமுதாயமாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு குடும்பமாக இருந்து சண்டை போடுறதுன்றது ஒரு போட்டியாக நடத்த ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் வந்து கிளப்புன்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 தட்டியை அமைச்சிட்டு ஒரு பெரிய ஒரு இரும்பு கம்பியில் ஒரு மூட்டை மட்டும் தோணும். இப்போ ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற மூட்டையாக இருக்காது. அது ஒரு காடா துணியில், ஒரு பெரிய துணியில் ஒரு மண் போட்டு வச்சு ஒரு மூட்டையாக இருக்கும். அந்த மூட்டையில் தான் குத்துவாங்க. அப்புறம் வெறும் கையில் குத்த மாட்டாங்க, ஒரு காடா துணியை சுற்றிக்கிட்டு க்ளவுஸ் ஆகிட்டு குத்துவாங்க. அரசு பள்ளி கல்லூரிகள் எல்லாம் பாக்ஸிங்கிறது வந்து இன்னும் கொண்டு வரலை. அது அடிப்படையாகவே அவங்க உடற்பயிற்சி கல்வி மூலமாக அதுக்குன்னு ஒரு கிளாஸ் 1 மணி நேரம் ஒதுக்கி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உமன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நல்ல லெவலில் வருவாங்க. நிறைய இடங்களில் கிளப்புன்னு சொல்லப்படுற குத்துச்சண்டை பயிற்சி மையங்களை நாம் அங்கங்கே நிறுவ வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு அசோசியேஷன் முதல்ல மாதிரி குத்துச்சண்டை அசோசியேஷன்லாம் அதுக்கு ஒரு ஃபண்டு பண்ணாங்க. அதுக்கு வந்து நமக்கு போட்டி வச்சாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. இப்போ யாரும் எதுவும் கண்டுக்கிறது இல்லை. ஒரு பையன் பாக்ஸிங் போகிறதுல எந்த விதமான பிரச்சனையும் அவன் ஃபேஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு பொண்ணு பாக்ஸிங் போகிறா அப்படின்னு சொன்னாலே அவள் பொண்ணு அப்படின்ற காரணத்தினாலே அவங்கள பாக்ஸிங் அனுப்ப மாட்டுறாங்க. பாக்ஸிங்கும் கபடி, கிரிக்கெட் மாதிரி ஒரு சாதாரணமான விளையாட்டு தான். ஏன் அதில் மட்டும் உமன்ஸ் வந்து அனுப்ப மாட்டாங்கன்னு தெரியல. பாக்ஸிங்கோட இன்றைய நிலைமையும் புரிஞ்சுக்கிட்ட திருப்தியோட என்னோட பயணம் முடிஞ்சது. ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் ராணி கார்த்திக், நியூஸ் 18 தமிழ்நாடு. என்னங்க, சென்னைக்கு வராமலே சென்னையை பத்தின நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இது தாண்டா சென்னைங்கிற ஒரு பஞ்சோட இந்த செய்தி தொகுப்பை முடிச்சுக்கலாம். சென்னையை தினம் தினம் கொண்டாடுவோம்.